இருக்கணும், தினந்தோறும் வேதம் வாசிக்கிறதுல காட்டி இருக்கணும். பைபிள் எடுத்து எத்தனை நாள் ஆச்சு? வசனம் வாசித்து எத்தனை நாள் ஆச்சு? பிரசங்கத்தை எழுதி வச்சுட்டு போகிறதோட சரி, ஞாயிற்றுக்கிழமை பைபிளை கொண்டு வந்து வச்சுட்டு அப்படியே எடுத்துட்டு போகிறதோட சரி. இந்த நிலைமை மாறணும். அல்லேலூயா. ஆண்டவர் அறியாத ஜனங்கள் எப்படி பக்தியை காண்பிக்கிறாங்க பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? பார்க்கலையா? புரியுதா? புரியலையா? நீ பக்தியா இருக்க வேண்டியது அல்லவா? நீ பக்தியா இல்லாததினால் ஏற்கனவே கட்டி வைத்த உன் குடும்பம், உன் வாழ்க்கை, உன் தனிப்பட்ட ஜீவியம் உடைந்து விட்டது, இழிந்து விட்டது. நீ பக்தி இல்லாம இருந்ததுனால, அங்கும் இங்கும் வேஷம் போட்டு அசைந்து 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 உன் பக்தியை விட்டதுனால, உன் உத்தமத்தை விட்டதுனால, உன் தேவ பக்தியை விட்டதுனால, அல்லேலூயா, உனக்கு இந்த ஆண்டவர் வைத்த வழியை விட்டதுனால நீ இடிக்கப்பட்டு போய்விட்டாய். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவ பக்தி எங்கே? நீ அதுல உறுதியா இருந்திருக்கணும்ல. போட்டிருக்கா யோபு 4:6. உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாகவும் இருக்க வேண்டியதல்லவோ? நீ வசனத்தின்படி வாழ்ந்திருக்கணுமே. அதிகாலையில ஜெபம் பண்ணியா? அந்த ரங்கத்தில் ஜெபம் பண்ணியா? ஆண்டவரோட பேசுனியா? ஆண்டவருடைய சத்தத்தை நீ கேட்டியா? கேட்கலையா? கடைசியா நீ ஆண்டவர் சத்தத்தை கேட்டு எத்தனை நாள் ஆச்சு? நீ தனியா உட்கார்ந்து ஆண்டவரோட உறவாடி எவ்வளவு நாள் ஆச்சு? உன்னுடைய தேவ பக்தி எங்கே?